ஹாய் வாங்க, நான் எப்படி முறுக்கு சுடுறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அரிசியை வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து வெண்ணெய், எள், ஓமம், பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு இதெல்லாம் நல்லா போட்டு பிசைஞ்சிக்கிட்டு திரும்ப வந்து உப்பு காரத்தை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, நாங்கள் வந்து எப்பவுமே வந்து நான் விறகடுப்பில் தான் வந்து முறுக்கு சுடுவேன். அப்புறம் எங்கள் அம்மா வீட்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தட்டம், அரிக்கி இதுலெல்லாம் முறுக்கு சுடுவாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து நான் பழகினது என்ன அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், இந்த துணி கடையில் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அந்த பேப்பரை வந்து நீளமாக கட் பண்ணி அதில் முறுக்கை புழிஞ்சி வச்சுக்கிட்டு இப்படி கார்னரில் பேப்பரை தூக்கி சாய்ச்சி எடுத்து போட்டோம்னா முறுக்கு ரெடி. அந்த கழுவுற நிறையா தட்டு, கண்ணவாரி எல்லாம் கழுவுற வேலை மிச்சம். அந்த பேப்பரை கழுவி நல்லா துணியாகி போடுற கம்பியில் காய வச்சு எடுத்து மடித்து வச்சிட்டிங்கன்னா திரும்ப முறுக்கு சுடுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா குழந்தைகள் வேனுக்கு போடுறதுக்கு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க. ஸ்கூலில் வந்து ஜங்க் ஃபுட் அலோடு கிடையாது. ஸோ வேனில் வர சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால சரி இருக்கட்டுமே அப்படின்னு வீட்லேயும் ஸ்நாக்ஸ் வேணும் இல்லைங்களா, நாங்கள் எல்லாமே சாப்பிட்றதுக்கு அதுக்காக.